ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர்மா சொன்ன காரியங்கள், சிஸ்டர் கிருபா அவங்க சொன்ன காரியங்கள் நிச்சயமாகவே ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. பல சின்ன பையனாக இருக்கும்போது, ஷேன் மாதிரி நான் இருக்கும்போது, நாங்கள் போயிருந்த சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கார், ஒரு அம்மா வந்து இப்படி கம்யூனியன் எடுக்கும்போது இயேசுவனுடைய அந்த மாமிசத்தையும் இரத்தத்தையும் இயேசு வந்து கொடுத்தார் என்று சொல்லி. அதன் பிற்பாடு எல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபையிலேயே இயேசுவானவர் வந்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு அந்த மகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா வார வாரம் இயேசு நம்முடைய சபையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய சபையில் உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாய் அவரை பெற்றுக்கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது எத்தனை பெரிய ஒரு ஜீவனுள்ள சாட்சி. ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் குடும்பமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சர்ச்சில். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யணும், மகத்துவமுள்ள சாட்சிகளை சபையில் கொடுக்கணும் என்று ஆலய வளர்ச்சிக்காக குடும்பமாக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் எல்லாரும் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இந்த வாரம். அதே போல் சில சகோதரிகளும் ஜெபிக்கிறாங்க, அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். அந்த ஜெபம் நிச்சயமாக வீண் போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. யாரும் கம்யூனியனை அசட்டை பண்ணாதீங்க. இந்த மாதம் விட்டுறலாம், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அசட்டை பண்ணி விடாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் மாமனார் அவர் சில வருடங்களுக்கு முன்பாக இறந்து போனார். நல்லா தான் இருந்தார். அந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், நான் ஏசிசி குவார்ட்டர்ஸில் இருக்கிற போது எங்கள் வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பை வந்து என்னோடு கூட சேர்ந்து அவர் தான் அடித்தார். அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்த மனுஷன்தான், பலவீனமாக இல்லை. பாம்பு அடிக்கிறவர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்த மனிதர் செவ்வாய்க்கிழமை பாம்பு அடிக்கிறார், அடுத்த புதன்கிழமை அவர் நித்திரை ஆகிறார். அந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனியன் சர்வீஸ் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸில் முழுபலத்தோடு கூட கம்யூனியன், திருவிருந்து, ரத்தம் எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி எடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு சென்றார். செவ்வாய்க்கிழமை அவர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் மரிப்பதற்கு முன்பாக கூட இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு தான் அவர் மரித்தார். அந்த காரியங்களில் நிச்சயமாய் அது அவரை பரலோகத்துக்கு அழைத்து சென்றிருக்கும். நாமும் இந்த உலகத்தில் வாழுகிறோம், இயேசுவோடு கூட நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருவிருந்தும் அந்த சரீரம் மாத்திரம்தான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆகவே எக்காரணத்து கொண்டு எங்கிருந்தாலும் சரி, இந்த லைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சபையின் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து கம்யூனியன் ஆராதனையை மிஸ் பண்ணாதபடிக்கு நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, சென்னை மற்ற எல்லா பகுதியில் இருக்கீங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கீங்க, நீங்கள் நினைத்தால் நம்முடைய ஆராதனைக்கு வந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை சாட்சிகளை கேட்டீங்க, அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் அந்த அனுபவங்களை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். தேங்க்யூ லார்ட். அல்பா ஓமெகா ஆதியும் நீரே, நேசர் சத்தம் கேட்டேன், அவரை இன்று பணிவேன், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே, அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே. இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே, அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே. லீபனோன் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல் கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன். லீபனோன் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல் கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன். அல்பா ஓமெகா ஆதியும் நீரே, நேசர் சத்தம் கேட்டேன்,
அவர் சமூகம் எனக்கு பேரின்போ, அவர் சமூகம் எனக்கு பேரின்போ, அவர் சமூகம் எனக்கு பேரின்போ. வாடை எழும்பிடு, தென்றல் வீசிடு, ஜீவ தண்ணீரின் துறவு தோன்றிடு. வாடை எழும்பிடும், தென்றல் வீசிடு, ஜீவ தண்ணீரின் துறவு தோன்றிடு. லீபனோன் சிகரத்தில் ஓடி வரும் வெள்ளம் போல் வசனம் நிறைந்த இடத்தில் நான் கனிகள் பெற்றிடுவேன். லீபனோன் சிகரத்தில் ஓடி வரும் வெள்ளம் போல் வசனம் நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன். அல்பா ஓமேகா ஆதியும் நீரே, நேசர் சத்தம் கேட்டேன், அவரை என்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்போ, அவர் சமூகம் எனக்கு பேரின்போ, அவர் சமூகம் எனக்கு பேரின்போ. அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பன், நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகள் அப்பா தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. பேசுகிற அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். 31:16. ஆசாரியர்கள் எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஹல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இந்த காலை வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 4 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால் 4:31 வாசிக்கிற போது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் என்று பார்க்கிற போது பார்த்தோமேயானால், நாம் பார்க்கிறோம், உலக பிரகாரமாய் பார்க்கிற ஒரு சிறு பிள்ளை, நம்முடைய பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம் தகப்பனாய் இருக்கிறோம். நம்முடைய சிறு பிள்ளை ஒரு பேனாவோ இல்ல சாப்பிடுவதற்கு கேக்கோ கேட்டு அழுது கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுவோம். நாம் அந்த இடத்துல இல்லை, ஆனாலும் நாம் வரும் வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறாள். நாம் வந்த பிறகு பார்க்கிறோம், நம்ம இடத்துல வந்து, அப்பா எனக்கு இந்த ஒரு பேனா வேணும், நீங்க இருந்திருந்தா வாங்கி கொடுத்திருப்பீங்க, எனக்கு கிடைக்காம போச்சு என்று சொல்லி ஒருவேளை அழுதிருக்கலாம். ஆனால் அதை பார்த்து நாம் அழுவோமா? அதை பார்த்து நாம் அழுவோமா? நிச்சயமாய் அழுக மாட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன வரும்? அவ்வளவுதானப்பா, இதான் நான் வாங்கி தர, நீ முதல் அழுகாத என்று சொல்வோம். ஹல்லேலூயா. அதே போலதான் யோவான் 11 அதிகாரம் 32 35 வாசிக்கிறப்ப பார்த்தோமேயானால், 32 வாசிக்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம், மரியாள் என்கிறதான ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போயிட்டார்கள். இது தேவனுக்கு தெரிந்திருந்தும் அவர் தாமதமாகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 4 நாள் அவர் வேண்டுமென்றே தாமதமாகிறார். தாமதமாகி பிற்பாடு அவர் மரியாளை போய் சந்திக்கிற போது, போதகரே நீர் இங்க இருந்தால் என் தம்பி மரித்திருக்க மாட்டார், நீ போதகரே என் சகோதரன் இங்க இருந்த லாசரு மரித்திருக்க மாட்டார் என்று சொல்லுகிற போது, இயேசுக்கு தெரியும் லாசரை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. லாசருவை உயிர்ப்பிக்க தான் இயேசு வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த மரியாள் அழுகிறதை பார்த்து வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. நீ அழுகிறதை அவர் பார்த்து சும்மா இருக்க முடியாது. நீ அழுது கொண்டிருக்கிறதை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நீ அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து அவர் ரசித்து கொண்டிருக்க மாட்டார்.
அவரும் அழுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடுந்தான். வேதத்துல வாசிக்கிறோம், லாசருவை அவர்தான் வார்த்தையினால எழுப்பினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் மரியாள் அழுகிறதை பார்த்து இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாம் பிள்ளை அழுகிறதை பார்த்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் தேவன், உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் சிலுவையில் அடித்த போது கூட இயேசு அழுதார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனால் தன்னுடைய மகன் கண்ணீர் சிந்துகிற போது, அழுகிற போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் உடைக்கப்பட்டார், அவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறது, அவரும் சேர்ந்து கண்ணீர் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தை வாசிக்கிறோம், உலகத்துல பார்க்கிற போது பார்த்தா நம்முடைய கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் தான் இந்த உலகத்துல காணப்படுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமே, ஆனால் யோவான் 16:20 வாசிக்கிற போது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். எப்படி வசனம் பாருங்க. நீங்க அழுது புலம்புவீங்க, அதை பார்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? கை தட்டி சந்தோஷப்படுங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இவங்க அழுகிறத தான் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க அழுதுட்டா போதும், இவங்க வேதனைப்பட்டுட்டா போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவங்களை எப்படியாவது அழுக வைக்க வேண்டும், இவங்களை எப்படியாவது வேதனைப்படுத்த வேண்டும், இவங்களை எப்படியாவது மனமடி வாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் காணப்படும். அதுதான் இந்த உலகம். நம்மை சுற்றி இருக்கிற உலகம், நம்மை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை, என் வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அந்த அழுகையை பார்த்து உலகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக துன்பத்தின் பாதையில நடக்கிற போது நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் நம்மோடு கூட இருந்து நாம் அழுகையை ரசிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் எப்போ அழுவான், இவன் எப்போ வீழ்வான், இவன் எப்போ அழிவான் என்று சொல்லி நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், நீ அழாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆயத்தப்படு, நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய நாட்கள் நிறைவேறிற்று. வேதத்தின்படி பார்க்கிற போது, போதும் உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கும் பண்ணும், உன்னுடைய நாட்கள் நிறைவேறுகிறது என்று எசேக்கியாவின் இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது, அப்படியாய் தேவனுடைய சித்தத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவன், கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேனே, ஏன் என்னை எடுத்துக்கொள்கிறீர் என்று எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் மிகவும் அழுகிறான். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்காதபடிக்கு அவன் மிகவும் அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு பெரிய அரசன் தான், நாட்டிலேயே பெரிய பதவியில் இருக்கிறவன் தான். ஆனாலும் தேவனுடைய மனுஷன் வந்து தன்னை சொல்லுகிற போது தன்னை தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்தி, நீ யார் அதை சொல்லுவதற்கு, நீ யார் அதை முடிவு பண்ணுவதற்கு என்று சொல்லி அவன் கேட்காதபடிக்கு தன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, செவிர்புறமாக திரும்பி அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம். என்ன ஆகும்? 23ஆம் அதிகாரத்துல, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் என்னல்ல,
அப்ப அவர் மனம் மாற மாட்டாரு தானங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்னதுதான். மனுஷன்தான் தான் சொன்ன காரியத்தை மாற்றுவார். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது சொன்னதுதான். ஆனால் இங்கு கண்ணீர் மாற்றுகிறது. எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், இந்த எசேக்கியா பிழைத்ததுனால நன்மையா தீமையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். தீமை. இந்த எசேக்கியா உயிரோடு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். போதும், உன் லைஃப் போதும் அப்படின்னு ஆண்டவர் நல்லதுதான் செய்வார் எல்லாத்துடைய வாழ்க்கையிலும். ஆகவேதான் நாங்கள் அநேக நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் மரித்த சூழ்நிலையில் இருக்கிற போது நாங்கள் சொல்லி ஜெபிப்போம். அநேக பாடுகள் படாதபடிக்கு கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அநேக வேதனைக்குட்படாதபடிக்கு கர்த்தர் அவரை நமக்கு தெரியாது இன்னும் என்னென்ன காரியங்கள் அவங்க கஷ்டப்படுவாங்க என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி. ஆகவே ரொம்ப கஷ்டப்படாதபடிக்கு ஆரம்ப காலத்திலே பலவீனமா இருக்க போது டக்குன்னு மரிச்சிருவாங்க. யோசிக்கிறதுக்கு முன்பாகவே டக்குன்னு மரிச்சிருவாங்க. சில பேர் நம்ம நினைக்கவே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி, நம்ம அதன் பிற்பாடு நடக்கிறது நமக்கு தெரியாது. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. அவன் கண்ணீர் விட்டு தேவனிடத்துல அழுதுட்டான். தேவன், தகப்பனாகிய தேவன் அவனுடைய கண்ணீருக்கு இறங்கி உன் ஆயுசுனால கூட்டி கொடுக்கிறேன்ட்டாரு. ஆனா சம்பவிச்சது 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்தது. பாருங்க, உங்க பிதாக்கள், உங்களுடைய சந்ததி தாவீது, சாலமோன், இன்னுமாய் மற்ற தீர்க்கதரிசி, மற்ற ராஜாக்கள், உம்முடைய பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல், ஒன்றும் மிச்சமா வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். வாசிங்க. நீ பெறப்போகிற உம்முடைய சந்தானமாகிய உம்முடைய குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். என்ன வார்த்தை பாருங்க, நீ சொல்ற கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். அப்போ இவர் முன்னாடியே மரிச்சு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குங்களா? நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்க்கிறோம், இந்த சம்பவத்தை வாசிக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உன்னுடைய எல்லா ராஜாக்கள் தாவீது, சாலமோன், இன்னுமாய் அடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்தி வைத்த எல்லாம் ஒன்னும் மிச்சம் வைக்கப்படாமல், பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஒன்னும் மீதியா வைக்கப்படாமல் எல்லாத்தையும் சத்துரு தூக்கிட்டு போயிடுவான். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், போதும், உன்னுடைய நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இல்ல, கண்ணீர் விட்டான். அந்த கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை உருக்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிற போது அது கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதை கீழ்ப்படுகிற போது அது ஒரு ஆசீர்வாதமாய் தான் நிச்சயமாய் காணப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி போய் வேற தேசத்துல வேலைக்காரங்களா இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க முடியுமா? நான் தான் காரணமா மாறிட்டேன். எசேக்கியா காரணமாய் மாறிட்டார். அவர் தேவனிடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்துல போராடுகிற போது தேவனுடைய இருதயம் இளகி, போதும், அவன் ரொம்ப அழுதுகிறான், என் மகன் ரொம்ப அழுகிறான், ஆகவே அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் வேதனையை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அதற்கு பதில் தந்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் தான் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆதியாகமம் 32:24. யாக்கோபு கொஞ்சம் மைக்ல வாசிக்கிறீங்களா? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு தனித்திருந்தான், தேவனோடு கூட போராடினான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவனோடு அவன் எப்படி போராடினான் என்றால் வேதத்துல வாசிக்கிறோம். ஓசியா 12:4 வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், ஓசியா 12:4 வாசிக்க கேட்போம். அவன் தூதனானவரோடு போராடினான், மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இந்த வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமத்துல வாசிக்கிற போது போராடினான் என்று சொல்லி முடித்து விட்டது. ஆனால் அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்று பார்க்கிற போது, அழுது அழுது அவன் தூதனோடு கூட போராடினான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன், நீர் என்னை விட்டு போக கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அவன் தூதனானவரோடு கெஞ்சி கெஞ்சி அவன் போராடுகிறார். இரவு முழுதும் அவன் அழுது 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 தேவனோடு கூட அவன் போராடினார். உம்மையன்றி எனக்கு யார் உண்டு? நீர் அல்லாமல் என் வாழ்க்கைக்கு யார் உண்டு? நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் என்னை யார் ஆசீர்வதிக்க முடியும்? நீர் எனக்கு துணையா இல்லாமல் இந்த உலகத்துல யார் எனக்கு துணையா இருக்க முடியும்? உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்துல நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி இரவு முழுதும் அவன் அழுகிறான் 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 அழுகிறான். தேவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை சிருஷ்டித்த தேவர், நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் சொல்லுகிறார், என்னால போக விடு, தயவு செய்து என்னை போக விடு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும், தயவு செய்து என்னை விடு என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவன் விடவில்லை. மனிதன் தேவனை பிடித்து வைக்க முடியுமா? மனிதன் தேவனை பிடித்து வைக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், தயவு செய்து என்னை போக விடு. அவன் அழுகிறான் அழுகிறான், இரவு முழுதும் அழுகிறான். அவனுடைய கெஞ்சுதல் தேவனுக்கு முன்பாக அசைக்க முடியவில்லை. அவன் போராடினான், இரவு முழுதும் போராடுகிறான். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, விடிந்தால் எனக்கு ஒரு போராட்டம், விடிந்தால் இந்த உலகத்தை நான் எப்படி காண முடியும்? விடிந்தால் நான் ஆபீஸ்ல எப்படி இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும்? இந்த பரீட்சையை எப்படி நான் சந்திக்க முடியும்? இந்த போராட்டத்தை எப்படி நான் தாங்குவேன்? நாளை கணக்கார வருவானே, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த காரிய ஃபீஸ் கட்டணுமே, இந்த காரியங்களை எல்லாம் செய்யணுமே, என்ன செய்வது என்று சொல்லி இரவு முழுவதும் அவன் போராடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை தயவு செய்து போக விடு. அவர் உதறிட்டு போயிருக்க முடியாதா? நாசியின் சுவாசத்துல செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், அவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், பறந்து போயிருப்பார், அட்ரஸ் இல்லாம போயிருப்பார் யாக்கோபு. ஆனால் அவன் கண்ணீர் சிந்தின போது தேவனால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் தேவனை நகர முடியவில்லை. அந்த கண்ணீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகரை அவரால் நகர முடியவில்லை. என்னோடு கூட போராடி என்னை மேற்கொண்டாய், என்னை மேற்கொண்டாய், என்னையவே நீ மேற்கொண்டாய். சரி சொல்லு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரி சொல்லு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரி சொல்லு, உன் பிரச்சனை என்ன சொல்லு, நான் அதை மாற்றப் போகிறேன். சொல், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஒரு ராத்திரி ஜெபித்தான், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலே அழுகிற போது, தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் சிந்துகிற போது, வானத்தையும் உண்டாக்கின பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலோ உன்னுடைய கண்ணீரை பார்த்து உதறி தள்ளி எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற தேவன் அல்ல. உன் வேதனை அவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவர் இயேசுதான். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானியா, அன்பு தருபவரும் நீர்தானியா. உம்மை விட்டு எனக்கு யாரையா, உம்மை விட்டு எனக்கு யாரையா. அவரே சுதார், அவரே சுதார், ஏசுதார், அவரே சுதார். போதும், அடுத்த சம்பவத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 18 வாசிக்க கேட்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம், வாசிக்க கேட்போம். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீங்க. எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எனக்கு இறைச்சி சாப்பிடுவர் கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது வார்த்தையை பாருங்க, எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும், கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்களே. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை வாசிக்கிறப்ப பார்த்தோம்னா, எகிப்தியர் போட்டு அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறார். தேவனுடைய அவங்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி அவங்கள கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கையினாலும் ஒரு இரும்பு கரம் வச்சு ஒடுக்கி கொண்டிருந்த பார்வோன் இடத்திலிருந்து அவனை கஷ்டப்பட்டு இல்ல தம்முடைய வல்லமையினால கர்த்தர் தம்முடைய விரல்களை எல்லாம் எகிப்துல காட்டி அவர் யார் என்பதை நிரூபித்து எகிப்துக்கு அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை, இஸ்ரவேலினுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். அப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்க இப்ப வனாந்தரத்துல நடத்திட்டாங்க. செங்கடல்ல வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து வந்தாங்க. யாராலும் அது நடக்காத ஒரு காரியம் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்தார். இன்னுமாய் பார்க்கிறோம், மாறா என்கிற கசப்பான தண்ணீரை அவர்களுக்கு மதுரமாய் கொடுத்தார். கண்மலையிலிருந்து பார்க்கிறோம் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. வானத்திலிருந்து பார்க்கிறோம் அவங்களுக்கு அப்பம் டெய்லி வருது. எந்த குறையும் இல்லைங்க, எந்த குறையும் இல்லை. ஆனா என்ன நான் நினைக்கிறேன்னா, மண்ணா ஓவரா சாப்பிட்டு ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்னா வேற மாதிரி இருக்கும், அதனால தான் சொன்னேன். மண்ணா ரொம்ப சாப்பிட்டு என்ன வந்துருச்சு? ஆமா. அதனால இப்ப என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? கறி. என்ன ஏமா இதுல மனுஷன் சாப்பிடுவானா? அப்ப கஞ்சிக்கே வழி இல்லை. கஞ்சி கிடைச்சா போதும் ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு இத்தனை நாள் ஆச்சு ஆண்டவரே, ஒரு கஞ்சியாவது கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு ஒரு வேலையை கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை போசிச்சுட்டு வருதுட்டு இருக்காரு. அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதை விட்டு போட்டு இன்னும் பார்க்கிறோம் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போறாரு. என்ன? கொஞ்சம் காய்கறி சாப்பிடு, இத சாப்பிடு, சாப்பிடு, நல்லா இரு, ஆண்டவர் கொடுக்கிறாரு.
ஆண்டவரே நான் கஞ்சி குடிச்சிட்டு இருந்த ஆண்டவரே, இப்போ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களே ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படி படிப்படியா கர்த்தர் கொண்டு போவார். என்ன நடத்துனீங்களே, நான் தகுதி இல்லை, அதை விட்டு போட்டு எடுத்தோன்னா எங்களுக்கு எகிப்துல எப்படி இருந்தது? சௌக்கியமாவா இருந்தது. கொண்டு போய் எகிப்துல திருப்பி ஆண்டவர் விட்டுருவார், போட்டு அடிங்கடா நொறுக்குங்கடான்னு. எங்களுக்கு எகிப்துல சௌக்கியமா இருந்தது என்று செவி கேட்க அழுகிறீர்களே, எங்களுக்கு இறைச்சி வேணும். இப்படி அநேகர் காணப்படுறோம். இருக்கிற காரியத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க அடுத்த காரியத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவர் இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அதை விட்டு போட்டு இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, இதை எத்தனை நாள் சாப்பிடுறது, இந்த காயை எத்தனை நாளே சாப்பிட்டு இருக்கிறது, இந்த பருப்பை எத்தனை நாள் பார்த்தாலே வருது. அப்படி நிறைய பேர் பேசுறதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பார்க்கிறோம், ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. இறைச்சி எங்க எப்படி கர்த்தர் ஏங்க கடலை பிளந்து தரையா மாத்துறவரு உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்களை வழி நடத்த மாட்டாரா? எத்தனை சூழ்நிலையில இருந்து நீங்க ஆலயத்தை நோக்கி வந்தீங்க, எப்படிப்பட்ட அந்தகார இருளில் இருந்து ஆலயத்தை நோக்கி வந்தீங்க, எப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலையில ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆலயத்தை நோக்கி வந்தீங்க. இன்னைக்கு அதே இடத்துல கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார், அதற்காக அவரை நான் துதிக்கிறேன், அவருக்காக நன்றியுள்ளவனாய் இருப்பேன். துதித்து கொண்டே இரு, கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அதை விட்டு போட்டு இதற்காக கண்டதுக்கெல்லாம் அழுதுட்டு ஆண்டவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லா காரியங்களுக்கும் ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா ஆண்டவர் டென்ஷன் ஆயிருவார். எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், எது எப்ப கொடுக்கணுங்கிறதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கும்போது அவரை துதித்துக் கொண்டே இரு, இருக்கும்போது அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு இன்னது தேவை என்பதை அறிவார். கர்த்தர் உன்னை எப்படி போஷிக்க வேண்டும் என்பதை அறிவார். அது வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. வனாந்தரத்துல தேவனை சோதிச்சு பார்த்தாங்க, அவர் இறைச்சி கொண்டு வந்து கொடுத்தார். அது மூக்குல புறப்பட்டு வர வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்க. அப்படிதான் வசனம் அடுத்தடுத்த படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மூக்குல புகை வர வரைக்கும் நீங்க கறி சாப்பிடுவீங்கயா, போங்கயா அப்படின்ட்டு விட்டுட்டார் ஆண்டவர். அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வருது டென்ஷன், வாதை எல்லாம். காரணம் என்ன என்று பார்க்கிற போது, தேவனுடைய ஜனங்கள், இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், அவங்க அழுததை தேவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அவங்க பேசி இருந்தா மற்ற காரியங்கள் எல்லாம், ஆனா அழுகிறத பார்த்து இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்களே, நான் யாரு, என்ன போய் அவமானப்படுத்துறீங்களே மாதிரி ஆண்டவர் இறைச்சிக்காகவாப்பா அழுவீங்க, இறைச்சிக்காகவாப்பா அழுவீங்க. எத்தனையோ காரியங்கள் உங்களை நான் விடுவித்தேன், எத்தனையோ காரியங்களில் உங்களை நான் வழி நடத்தினேன். இந்த காரியத்திற்காக கர்த்தர் மேலானவைகளை செய்ய இந்த நாளிலே ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது சம்பவம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7:13. அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவள் மேல் மனது உருகி, அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே இதை தியானிக்க அனுமதித்தபடினாலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாயினூர் என்கிறதான இந்த ஊரிலே ஒரு பெண் காணப்படுகிறார். அவள் ஒரு கைம்பெண்ணாய் காணப்படுகிறார். அவளுக்கு ஆதரவு என்கிறதான, அவளுக்கு ஆதரிக்கிற ஆதாரம் என்கிறதான அந்த ஒரே ஒரு மகன் தான் காணப்படுகிறார். அந்த மகனும் ஒரு நாள் மரித்து போய் விடுகிறார். அவளுக்கு இருந்த ஒரு ஆதரவும் அழிந்து போயிற்று. அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆசீர்வாதமும் அழிந்து போயிற்று. அவருக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. அவர் வேதனையிலே, இனி எனக்கு யார் இருக்கிறார் இந்த உலகத்திலே, இனி எனக்கு யார் உதவி செய்வார் இந்த உலகத்திலே, என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னை இனி நான் எப்படி வாழப் போகிறேன், எனக்குன்னு உறவாய் இருந்த ஒரே ஒரு மகன் இந்த உலகத்திலே அவனும் மரித்து போய்விட்டார், இனி நான் எனக்கு யார் உண்டு என்று அழுகிற ஒரு பெண் இயேசுவுக்கு எதிர்படுகிறார். அல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. கிட்ட வந்து மேல 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 12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் ஒரு மகன் தான் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். ஊரில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற வெகு ஜனங்கள் அவளை பலப்படுத்தும்படியாக, அவளை ஆறுதல் படுத்தும்படியாக அவளோடு கூட வந்திருந்தார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், ஊரில் இருக்கிற வெகு ஜனங்கள் அவளோடு கூட நடந்து வருகிறார்கள். அதன் மத்தியிலே ஒரு கண்ணீருள்ள மகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இயேசுவானவர் அந்த ஊர் ஜனங்கள் மத்தியிலே அவர் எதிராய் வருகிறார். ஊர்ல என்னப்பா இவ்வளவு பெரிய கூட்டம் போய்க் கொண்டிருக்கிறது, என்னப்பா வெகு திரளான கூட்டம் போய்க் கொண்டிருக்கிறது என்று அவர் விசாரிக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் பார்க்கிறார். ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ அங்கு அழுது கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு ஸ்திரீ அங்கு அழுது கொண்டு, இனி எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு எதிர்காலம் என்ன, நான் யாரை இனி நம்பி வாழப் போகிறேன், எனக்கு யார் உண்டு என்று சொல்லி அழுது கொண்டு வருகிறதை அவருடைய கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. ஊரில் அத்தனை பேர் காணப்பட்டாலும் இந்த நாளிலே அழுது கொண்டிருக்கிறதான உன்னை இயேசு பர்டிகுலராய் பார்ப்பார். இந்த நாளிலே என்னுடைய கண்ணீரை யார் காண முடியும்? இரவு முழுதும் நான் அழுது கொண்டிருக்கிறேன், இரவு முழுதும் படுக்கையை கண்ணீரால் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேதனையை வெளியே சொல்ல முடியவில்லை. வேலையிலே காணப்படுகிற பிரச்சனை, குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனை, சரீரத்திலே காணப்படுகிற பிரச்சனை, இன்னும் அநேக சூழ்நிலைகளை கண்ணீரோடு நீ காணப்படலாம். ஆனால் உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அழாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள் வாக்கு. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. ஹல்லேலூயா. எதிர்காலம் சிதைக்கப்பட்டதான ஒரு சகோதரி, எதிர்காலம் கேள்விக்குறி ஆக்கப்பட்ட ஒரு சகோதரி, எதிர்காலத்தை இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கும், இப்படியெல்லாம் என்னுடைய சம்பவங்கள் நடைபெறும் என்று கற்பனையில் இருந்த சகோதரியினுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. எத்தனை காரியங்களில் ஒருவேளை நம்முடைய காரியங்கள், என் கணவன் என்னை இப்படி நடத்துவார், என் மனைவி என்னை இப்படி நடத்துவார்,
என் பிள்ளைகள் என்னை இப்படியாய் பார்த்து கொள்வார்கள், என்னுடைய வேலை என்னை இப்படியாய் நடத்துவோம், என்னுடைய காரியங்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் என்னை இப்படியாய் நடத்துவார்கள் என்று சொல்லி நீ நம்பிக்கொண்டிருக்கலாம். அந்த நம்பிக்கை சிதைந்து போயிட்டு, அந்த நம்பிக்கை எதிர்பார்த்த காரியங்கள் உடைந்து போயிற்று என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ வேதனையில காணப்படலாம். இந்த நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அழாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழாதே. கர்த்தர் அவரை தொட்டார். கூட்டத்தின் மத்தியிலே எத்தனை ஜனங்க கூட வர்றாங்க, வெகு ஜனங்கள் வர்றாங்க. he pointed the lady, widow lady. வேதத்துல சொல்லி, ஆங்கிலத்துல சொல்ல இருக்கிறது, widow's only son is being carried out for burial. அவங்க இடத்துல இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அதுவும் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உன் வேதனையை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, அதை புரிந்து கொள்ளுகிற, உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவாதி தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நேரா வந்து பாடிட்டு போய் சுகம் பண்ணல, ஃபர்ஸ்ட் நேரா போய் அழாதே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நேரா போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கிரைங். அழுகிறதை முதல் நிறுத்து. அழாதே. நீ அழுதால் நான் அழுது விடுவேன். நீ அழுதால் இயேசு கண்ணீர் விடுகிற தேவனாய் இருக்கிறார். நீ அழாதே. முதல் அழுகையை நிறுத்து. ஹல்லேலூயா. அவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். அவர் உங்களை வேதனையை பார்த்து அவர் வேதனைப்படுகிற தேவன். மகளே, உனக்கு இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்து விட்டதா? மகனே, உனக்கு இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்து விட்டதா? அழாதே, அழாதே, அழாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்கதியாய் ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலும் காணப்படலாம், ஆனால் உன்னை வாழ வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய குறைவு எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை வெளிய பாக்குறதுக்கு நல்லா இருக்கலாம், வெளிய பாக்குறதுக்கு நீட்டா இருக்கலாம், வெளிய பாக்குறதுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற சூழ்நிலையாய் காணப்படலாம். ஆனாலும் உன்னுடைய மறைவான கண்ணீரை இயேசு காண்கிறார். அதை துடைக்கும்படியாக தான் இந்த நாளிலே ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது எந்திரிச்சு கர்த்தர் அந்த மகனை எழுப்பி, நேரம் என்ன பிரச்சனைப்பா, அவன் இறந்துட்டானா, நான் போய் சுகமாக்குறேன்னு சொல்லல, அவளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக தான் இந்த மகனை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை முதல் துடைக்கணும். என்ன பண்ணா நீ கண்ணீரை நிறுத்துவ? என்ன பண்ணா நீ அழுகையை நிறுத்துவ? என்ன பண்ணா நீ அழுகிறத நிறுத்துவ என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த காரியத்துல இந்த நாளிலே உன் வாழ்க்கையை கர்த்தர் அர்ப்பணிக்கிற போது இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் ஊரோட என்ட்ரன்ஸ்ல வருகிறார். ஊரில் இருக்கும் போது வரல, இவர் வேற ஊருக்கு போகிறார், இவங்க ஊருக்கு வெளியே வராங்க. ரெண்டு பேரும் கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அன்பு நிறைந்தவர், நல்லவர், ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 14:15. கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசு கிட்ட வந்தார், பாடையை தொட்டார். இயேசு பாட்டுக்கு அந்த மகளிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, நீ அழுகாதே, முதல் அழுகையை நிறுத்து என்று பேசிக் கொண்டிருக்கிறார். பாட அவருக்காக நிக்கல, இல்ல அது பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு.
இயேசு உடனே கிட்ட வருகிறார், பாடை கிட்ட வருகிறார், கொஞ்சம் வேகமா நடந்து பாடை கிட்ட வருகிறார். அவர் வந்து பாடையை தொட்டார். அப்புறம் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போதான் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அது வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்குது. இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அந்த காரியங்களை மாற்றுவார் என்று அவர்கள் எல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணவில்லை. இயேசு போய் பாடையை தொட்டார், சுமக்கிறவர்கள் நின்றார்கள். அதற்கு பிற்பாடு வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவனை அவன் தாயினிடத்துல, இந்தாப்பா அழுகையை நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, அது உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அது எப்படிப்பட்ட வார்த்தை? பாதாளத்துல படுக்கை போட்டிருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து முன்பாக நிறுத்துகிற ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீ கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, அவர் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து எல்லாவற்றையும் வர்ஷிக்க பண்ணுகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், அழாதே என்று சொன்னார். அவனை அவன் தாயின் இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை இன்னைக்கு என்ன? நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? அது என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, முதல் அழாதே. உனக்காக அற்புதம் செய்கிற இயேசு இந்த நாளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு, உன் கண்ணீரை துடைக்கிற இயேசு, உன் பிரச்சனையை மாற்றுகிற இயேசு, உனக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு, உன்னுடைய எல்லா காரியங்களிலும் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதம் செய்கிற இயேசுவை விசுவாசி, அவர் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. அவர் வார்த்தை சொன்னால் போதும். அது எங்க இருந்தாலும் சரி, அது பாடையில் இருந்தாலும் சரி, இல்ல கல்லறைக்குள்ள காணப்பட்டாலும் சரி, அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையிலே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அது மரித்து எத்தனை நாளாய் ஆயிருந்தாலும் உயிர்ப்பித்து உனக்கு முன்பாக அவன் பேச தொடங்கினான். அவன் பேச தொடங்கினான். ஏமா அழுகிற? ஏமா என்னமா நடந்தது எனக்கு? இப்படியா நம்பவுமா என்று சொல்லி அவன் பேச தொடங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே. ஆமேன், வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய தொடை சந்தை தொட்டார், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு பாடையை தொட்டார், அவன் மரித்து போன சகோதரன் உயிர் தெழுந்தான். அந்த சகோதரி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தொட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், இன்னைக்கு இயேசு அந்த காரியத்தில் தொடுகிறார். ரீபல சக்கத்துல வதுல வரபா, வாலிபனே எழுந்திரு, தளித்த பூமி. ரீபல சக்கத்துல வதுல வரபா, சிறுவனே எழுந்திரு, ரீபல சக்கத்துல வதுல வரபா. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. இயேசுவின் நாமத்தினாலே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.